காலகட்டத்தை நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொண்டோம். இப்போ கோவிடுக்கு அப்புறமா எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தாய்லாந்துல வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்துட்டு வீட்டில இருந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ தாய்லாந்தை தொடர்ந்து வியட்நாம்லயும் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த 2 நாடுகள் தவிர நிறைய நாடுகள்ல எரிபொருளும் அதுக்கப்புறம் சிலிண்டர் எல்லாமே வந்து தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதன் எதிர்வழியா தான் இந்தியாவில் இப்ப நிறைய இடங்கள்ல இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூரா இருக்கட்டும், பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டுல கூட நிறைய ஹோட்டல்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கடைகள் இருந்தாலுமே அந்த ஃபுட்டுக்கான ரேட் எல்லாமே அதிகமா ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இதனால பாதிக்கப்படுறாங்க. ஹோட்டல் ஓனர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்றவங்க, படிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹோட்டல்ஸ் நம்பி இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு நம்ம சிலிண்டர் புக் பண்ணணும் அப்படின்னாலும் கூட 25 நாட்களுக்கு அப்புறமா தான் நமக்கு வரும் அப்படின்றதையும் புதுசா வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்தியாவிலுமே கூடிய சீக்கிரத்துல எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இங்கேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக ஏற்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது.